இன்னைக்கு நம்ம கிராமத்து காம கதையில கேட்க போற கதை வந்து என்னன்னா பாவாடக்காரன். சூத்தூர்னு ஒரு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் பூராமே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல முத்துன்னு ஒருத்தர் இருந்தான். அந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா இந்த முத்து தான் முன்னாடி போய் பேசி முடிச்சு வைப்பான். அன்னைக்கு ராத்திரி வேலையை முடிச்சுட்டு முத்த நேரம் வீட்டுக்கு வந்தான். வந்தவனே அவன் பொண்டாட்டியே அவனுக்கு சாப்பாடை போட்டு சாப்பிட்டவனே ரெண்டு பேரும் செஞ்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அவன் பொண்டாட்டி வெள்ளனே எந்திரிச்சவளுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே பக்கத்துல படுத்து இருந்த முத்தனை வேகமா எழுப்புனான். எழுப்பி என்னங்க அப்படிங்கவும் முத்த இருந்துகிட்டு என்னடி இவ்வளவு அவசரமா எழுப்புற அப்படின்னு எந்திரிச்சான். ஏங்க நான் கட்டி இந்த பாவடைய காணாங்க அப்படிங்கவும் அவன் இருந்துகிட்டு நைட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல எங்கிட்டாவது நான் தான் கழட்டி போட்டிருப்பேன் அப்படிங்கவும் இல்லையா செஞ்சு முடிச்சுட்டு பாவடைய கட்டிட்டு தான் படுத்தேன் ஆனா இப்ப பாவடைய காணாயா அப்படிங்கவும் முத்த இருந்துகிட்டு அது எப்படி கட்டி இந்த பாவடைய காணா போகும் அப்படிங்கவும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நைட்டு நான் இறுக்கமா தான் கட்டிட்டு படுத்தேன் ஆனா இப்ப பாவடைய காணையா அப்படிங்கவும் முத்த இருந்துகிட்டு பாவடை எங்கடி போது இங்கதாண்டி வீட்டுக்குள்ள எங்கேயாவது கிடக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே எந்திரிச்சு வந்தான். வெளியே வந்து பார்த்தா ஊருக்குள்ள எல்லாரும் பரபரப்பா இருந்தாங்க. முத்தையன் போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட என்னையா எல்லாரும் பரபரப்பா இருக்கீங்க அப்படிங்கவும் முத்தையா நேத்து நைட்டு அவனும் ஊருக்குள்ள வந்து பொம்பளைய கட்டி இந்த பாவடைய போறான் அவுத்துட்டு போயிட்டானா அதனாலதான் ஊருக்குள்ள எல்லாரும் பரபரப்பா இருக்காங்கன்னு அவன் சொல்லவும் முத்தையன் ஊர்ல இருக்க ஆம்பளையில போறான் மொத்தமா கூப்பிட்டு என்னையா நம்ம ஊருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு இப்படி ஒரே நாள் நைட்ல வந்து பொம்பளைய கட்டி இந்த பாவடைய அவுத்துட்டு போயிருக்கானா அவன் பெரிய ஆளாதான் இருப்பான் எப்படியாவது நம்ம அவனை பிடிச்சிடணும் அப்படிங்கவும் ஊர்ல இருக்கவங்க போறான் இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு 10 பேரு ஊருக்குள்ள காவல் காப்போம் எவனாவது சந்தேகப்படுற மாதிரி வந்தா அவனை பிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஊருக்குள்ள 10 பேரு காவல் காத்தாங்க. ஊர்ல இருக்க பொம்பளை ஆளுக போறான் இன்னைக்கு நம்ம தைரியமா பாவடைய கட்டிட்டு படுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் இறுக்கமாவே கட்டிட்டு படுத்தாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா பொம்பளைய கட்டி இந்த பாவடை ஒன்ன கூட காணாம். ஊர்ல இருக்க ஆம்பளைகளுக்கு போறான் ஒரே அதிர்ச்சி. என்னையா இன்னைக்கு வந்து பாவடைய அவுத்துட்டு போயிட்டான் 10 பேர் காவலுக்கு இருந்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க ஆம்பளைய போறான் வந்து பார்த்தாங்க. பார்த்தா அவங்க ஆளுக்கு ஒரு மூலையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க போய் அவங்கள எழுப்பி என்னடா காவல் காக்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கவும் நேத்து நைட்டு யாரோ எங்க மேல ஒரு மூலிகை தண்ணியை தெளிச்சு விட்டாங்க அதுல நாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்பதான் முழிப்பு வந்துச்சு அப்படிங்கவும் ஊர்ல இருக்கவங்களுக்கு பூரா இன்னும் அதிர்ச்சி ஆகி போச்சு. உடனே முத்தன் வந்து சொன்னான் கண்டிப்பா இவன் நம்ம ஊர்ல முதல்ல பாவடைய திருட மாட்டான் இதுக்கு முன்னாடி நம்ம ஊரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்லயும் பாவடைய திருடி இருப்பான் அதனால நம்ம அங்க போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு முத்தையன் ஒரு 10 பேர்த்த கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே போனான். எல்லா கிராமத்திலயுமே இதே மாதிரி பொம்பளைய கட்டி இந்த பாவடைய நைட்டு வந்து ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனா அவன் யாருன்னு அவங்க யாருக்குமே தெரியல. ஆனா முத்தைய மட்டும் விடாம நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பக்கத்துல இருக்க கிராமத்துலதான் அவன் இருந்திருப்பான் அவனுக்குன்னு ஒரு கதை இருக்கும் நம்ம போய் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு கடைசி ஊருக்கு போனாங்க. பார்த்தா அதுதான் அவனோட ஊரு. அங்க இருக்க ஊர் தலைவரை போய் பார்த்து ஐயா இப்படி ஒருத்தன் எங்க கிராமத்துல வந்து பொம்பளைய கட்டி இந்த பாவடைய அப்புறம் நைட்ல வந்து அவுத்துட்டு போயிடுறான் அதுவும் இல்லாம அவன் ஒரு மூலிகை தண்ணிய எல்லாத்து மேலேயும் தெளிச்சு விடுறான் அதனால எல்லாருமே மயக்கமா தூங்கிடுறோம் அதுக்கப்புறம் வந்து அவன் நோகாம பொம்பளைய கட்டி இந்த பாவடைய அப்புறம் கழட்டிட்டு போயிடுறாயா அவன் இந்த ஊருக்காரன் தானு நாங்க விசாரிச்சதுல தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க தாயா உண்மையை சொல்லணும் அப்படிங்கவும் அந்த ஊர் தலைவர் இருந்துகிட்டு எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் இருந்தான் அவன் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமா இருந்தான் அவளை ஒரு நாள் விடாம நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான் இருந்தாலும் வைத்தியரை அவனோட பொண்டாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. அவனோட பக்கத்து வீட்டுல இருந்த மஞ்சட்டி சேரவன் கூட அவ கள்ளத்தோட போச்சிருந்தா. ஒரு நாள் வைத்தியர் இல்லாதப்ப அவ வீட்டுக்குள்ள மஞ்சட்டி சேரவன் கூட செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப வைத்தியர் அதை நேர்ல பாத்துட்டாரு. மஞ்சட்டி சேரவனை அடிக்க போறப்ப வைத்தியரோட பொண்டாட்டி கட்டி இந்த பாவடைய அவுத்து அவரோட தலையில போட்டு கட்டை எடுத்து அடிச்சிட்டாங்க. அப்ப இருந்தே வைத்தியருக்கு மூளை கலங்கி போச்சு. பாவடைய போட்டு அடிச்சதுனால இனிமேல் எந்த பொம்பளையும் பாவடை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராத்திரி நேரத்துல வைத்தியருங்கிறதுனால மூலிகை தண்ணிய ரெடி பண்ணி எல்லாரும் மூஞ்சிலையும் தெளிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சு பொம்பளை ஆள் பாவடைய அவுத்துட்டு போயிடுவாரு. இதே மாதிரிதான் இந்த ஊர்ல செஞ்சாரு. நாங்க இங்க இருந்து அடிச்சு துரத்தி விட்டோம். அதனால அடுத்தடுத்த ஊர்ல இருந்தும் இதே மாதிரிதான் வந்து கேட்டு போனாங்க அப்படின்னு ஊர் தலைவர் சொன்னாரு. உடனே முத்தைய இருந்துகிட்டு ஐயா இது என்னையா கதை பாவடைய போட்டு கட்டையில அடிச்சதுக்காக ஊர்ல இருக்க பொம்பளைய பாவடைய போற அவுத்தா கொஞ்சமாவது நியாயமா இருக்கா இதுக்கு நீங்க தான் ஏதாவது வழி சொல்லணும்னு முத்தையன் சொன்னான். உடனே ஊர் தலைவர் இருந்துகிட்டு அந்த ஆளோட பைத்தியம் சரியானாதான்
இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடைக்கும், இல்லைன்னா அவன் இந்த மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கவும் முத்தையனுக்கு அதுக்கு மேல ஊர் தலைவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம எல்லாரும் கிளம்பி அவங்க கிராமத்துக்கே வந்துட்டாங்க. வந்தவனே முத்தைய இருந்துகிட்டு ஊர் தலைவர் என்ன சொன்னாரு, அவனோட பைத்தியம் தெளிஞ்சா அவன் இனிமேல் ஊர்ல இருக்க பொம்பளையோட பாவடைய அவுக்க மாட்டான்னு சொன்னாரு. அதனால அவன் பைத்தியம் தெளியறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதே மாதிரி பண்ணோம்னா அவனோட பைத்தியம் தெளிஞ்சிடும்னு முத்தையன் சொன்னான். உடனே ஊருக்காரங்க பூரா என்ன யோசனை முத்தையா, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம் அப்படிங்கவும் ஊர்ல இருக்க ஆம்பளைகிட்ட பூரா அந்த யோசனைய முத்தையன் சொன்னான். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் எப்பவும் போலவே போய் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த வைத்தியரு ஊரோட முச்சந்தில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். உடனே ஊர்ல இருக்க ஆம்பளைங்க பூரா முத்தையனை கூப்பிட்டு, நீ கொடுத்த யோசனையில வைத்தியருக்கு பைத்தியம் தெளிவாயிருச்சு போல, அதனாலதான் அந்த ஆளு எங்கேயும் தப்பிச்சு போகாம ஊர் முச்சந்தில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அப்படிங்கவும் உடனே எல்லா ஆம்பளைகளும் நேரா போனாங்க. முத்தையன் முன்னாடி போய், வைத்தியரே உங்களுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சா அப்படிங்கவும் வைத்தியரு அழுதுகிட்டே இருந்தான். உடனே முத்தைய இருந்துகிட்டு, எதுக்கு வைத்தியரே அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கவும், ஏண்டா நீங்கெல்லாம் மனுஷங்க தானா, எனக்கு பைத்தியம்னா ஊருக்காரங்க பூரா சேர்ந்து என்னை பிடிச்சிட்டு போய் ஒரு வைத்தியர்கிட்ட கொடுத்துருக்கணும், இல்லையா என்னைய பிடிச்ச நாளை அடி கூட அடிச்சிருக்கலாம், எதுக்குடா இப்படி பண்ணீங்க அப்படிங்கவும் முத்தைய இருந்துகிட்டு, உங்களோட பைத்தியத்தை சரி பண்றதுக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கவும், ஏண்டா இதுதான் உங்க வழியாடா, இப்படி பண்ணிவிட்டீங்களேடா அப்படிங்கவும் முத்தைய இருந்துகிட்டு, அப்படி என்னத்தை தான் நாங்க பண்ணிவிட்டோம் அப்படிங்கவும், ஏண்டா பொம்பளைகளோட பாவடைய நீங்களாடா கட்டிக்கிட்டு படுப்பீங்க, நான் மொதல் வீட்டுக்காரன் பாவடைய அவுக்குறப்பயே அவனுக்கு அத்தை தண்டி இருந்துச்சு, வாழை மரத்தையே புடுங்கி உள்ள நட்டு வச்சிருப்பான் போல, அதை பார்த்தவனே எனக்கு பாதி பைத்தியம் சரியாயிருச்சுடா, அடுத்த வீட்டுல போய் பாவடைய அவுத்தா அவன் தென்னை மரத்தையே புடுங்கி உள்ள நட்டு வச்சிருக்கான், ஏண்டா ஒவ்வொருத்தனும் என்னடா இத்த தண்டி வச்சிருக்கீங்க, ஏண்டா இப்படி வச்சிருந்தீங்கன்னா எனக்கு பைத்தியம் மட்டும் போகாதடா, நான் பரலோகமே போயிருப்பேன்டா, என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி வைத்தியர் அழுக ஆரம்பிச்சிட்டான். உடனே முத்தைய இருந்துகிட்டு, வைத்தியரே உங்களோட பைத்தியத்தை சரி பண்றதுக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியல அப்படிங்கவும் உடனே வைத்தியர் இருந்துகிட்டு, நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கடா, ஒவ்வொருத்தையும் அடியிலையும் வாழை மரத்தையும் தென்னை மரத்தையும் தேக்கு மரத்தையும் தொங்க விட்டுக்கிட்டு திடுறீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் அழுதுகிட்டே ஊரை பக்கத்து போயிட்டாரு. உடனே அன்னையில இருந்து முத்தையனை எல்லாமே பாவடைய காத்தவன்னு ஊருக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல அவனோட பேரு பாவடைக்காரனாவே ஆயிடுச்சு.